ஹாய். இல்லை, அங்கே சந்தோஷம் வந்தால் உங்களுக்கு யாருக்கும் பிடிக்காதுல்ல, அப்படித்தானே? நைட்டு பார்க்குறேன், திடீர்னு ஏடிஎம்கேம் டிஎம்கேம் கூட்டணி பார்த்து சரியான ஷாக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தனா பிஜேபி எடுத்து அனுப்புகிறான். நான் ஏற்கனவே அதை பார்த்தா டென்ஷனில் இருக்கேன். நானும் ஜோ விளாக்ஸ் அந்த அக்காவும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு அப்படி வருது செய்யுது அப்படின்னு 2 பேசிகிட்டு இருக்கோம். வருது அங்கிட்டது மெசேஜ் வருது, வீடியோ வருது, ஸ்க்ரீன்ஷாட் வருது, வீடியோ வருது. இங்கே பார்த்தியா அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு அண்ணன் கணிச்சிருக்காரு. அந்த வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். என்னன்னாலும் பயப்படாதீங்க. எப்படினாலும் சரி, நம்ம தான் வர்றோம் ஆட்சிக்கு. யாரையும் வரக்கூடாது, நம்ம மட்டும்தான் வர்றோம். போராட்டம் பண்ணுவோம். நமக்கு ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போட வேணாம் இது பண்ணால் கழிச்சு விட்டோம். ஆனால் நீங்கள் மறுபடியும் அவங்களுக்கு கூட்டு சேர்றாங்க, எப்படியோ ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போடுவோம். நம்மளால முடியும். நான் இல்லைனா நீ, நீ இல்லைனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர்.